ஒரு கற்பல் பூத்து காய்க்கும் இனத்தைச் சேர்ந்தது. 30 சென்டிமீட்டர் வரை 3/4 மீட்டர் வரை வளரும். இதனுடைய இலை, பூ, காய், விதை எல்லாமே மருத்துவ பொருளாக பயன்படுது. இது ஒரு விஷச்செடி. கிராமத்தில் இதை விஷச்செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஷத்தையும் மருந்தாக எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய விஷம் நீங்கும். அளவோடு பயன்படுத்தணும். வைத்தியத்தை கேட்டுக்கிட்டே செய்கிறது எப்பயுமே நல்லது. இப்போ உடம்பில் எங்கேயாவது ஒரு வீக்கமோ வலியோ ஏற்பட்டால் அதுக்கு 10 போடலாம். உடனே ஊசி மருந்துன்னு அலைய வேண்டாம். வீக்கம் இருக்கா, இல்லை உடம்புல எங்கேயாவது வலிக்குதா, அந்த இடத்துல 10 போடுங்க, கேட்கும். காது வலி இருக்கும். காது வலி இருந்துச்சுன்னா இலைச்சாறு எடுத்து நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சணும். காய்ச்சிட்டு இளம் சூட்டில் 2 ட்ராப் 3 ட்ராப் போட்டு பஞ்சை வச்சு அடைச்சிட்டிங்கன்னா அந்த காது வலியெலாம் குணமாகும். அது மாதிரி ஆஸ்மா, மூச்சு திணறல் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா மிளகு அளவுக்கு